ஏழைகள் வயிற்று பசி அணைக்கிறதுக்கு அவர் ஒரு தீயை பற்ற வச்சாரு. அது எரிய ஆரம்பிச்சோன்னா பல ஏழைகளின் வயிற்று பசி தீர்ந்துருச்சு. அவ்வளோ பெரிய மிகப்பெரிய பஞ்சம், மக்கள் கொத்து கொத்தா இறந்து போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒருத்தர் மனிதருள் புனிதர் தோன்றுறாங்க, மனிதருள் மாணிக்கம் தோன்றுறாங்க. அந்த மனிதன் நாளைக்கு நம்மளை போலவே இதே தேகத்தை பெற்றவர், இறைவனாகவும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு நிறுவி இருக்காங்க. இது நம்மளும் அடையும் சொல்லி சத்தியஞான சபை, தர்மசாலை, அதுக்கப்புறம் சித்திவளக திருமாளிகை இப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் நிறுவி இருக்காங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவருட்ப பாடல்கள், இப்படி பல்வேறு விஷயங்கள் நமக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்காங்க, இறைவன் ஏன் அனுப்பிச்சிருக்காங்கிற விஷயத்த சொல்றாங்க. அகத்தே கருத்து புறத்தை வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கம் அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தே பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே என்னை இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேன். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் நரேஷ். இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நிறைய சந்தேகங்கள் இருக்கும். எப்படி நம்ம மனிதனா பிறந்தோம், ஏன் மனுஷனா பிறந்தோம், எந்த காரணத்துக்காக இந்த பூமியில நம்ம இருக்கிறோம், இதுக்கெல்லாம் விட யார் சொல்லுவா, இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த எல்லா சந்தேகங்களும் நம்ம தீர்ப்பதற்காக ஒரு புத்தகம், ஒரு சின்ன புத்தகம் நீங்க படிச்சீங்கன்னா போதும், உங்களோட அத்தனை சந்தேகங்களுமே தீர்க்கப்பட்டுரும். இப்படிப்பட்ட அற்புதமான புத்தகத்தை இலவசமாக PDF வடிவத்தில் பெற விரும்பினால் உடனே வாட்ஸ்அப் செய்யவும்.